Hi dears, welcome back to the channel. Diploma category இருக்கக்கூடிய one of the best courses தான் Diploma in Nursing courses. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ்க்கு டோட்டல் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, என்டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் நம்மளுடைய சேனலில் டோட்டல் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணாங்க, லாஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட் கிடச்சிச்சு, லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருந்தால் சீட் கிடச்சிச்சு, ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிப்ளமோ இன் நர்சிங் வந்து அதர்வைஸ் வந்து ஜேஎன்எம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து எந்த வித கன்ஃபியூஸும் ஆக வேணாம். ஜிஎன்எம்னாலும் டிப்ளமோ இன் நர்சிங்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்க வந்து 3 இயர்ஸ் படிப்பீங்க. லாஸ்ட் இயரை பொறுத்தளவு 2060க்கு மேல வந்து சீட் இருக்கு. காலேஜஸ் பொறுத்தளவு 25 காலேஜஸ் வந்து நீங்க கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண முடியும். அண்ட் கம்யூனிட்டி வைஸா சீட்ஸ் பொறுத்தளவு ஓசிக்கு வந்து 443 சீட்ஸ் இருக்கு. அண்ட் பிசி கம்யூனிட்டி 374 சீட்ஸ் இருக்கு. அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 50 சீட்ஸ் இருக்கு. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 280 சீட்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரி பொறுத்தளவு 211 சீட்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்சிஐ 39 சீட்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்டி 14 சீட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 1411 சீட்ஸ் இருக்கு. அண்ட் இதே டிப்ளமோ நர்சிங்க்கு டிஏஹெச், டிசிஓ, ஸோ இந்த கேட்டகிரியில 649 சீட்ஸ் இருக்கு. ஸோ கவுன்சிலிங்கான அப்டேஷன் ரிலீஸ் ஆனதும் ஸோ எத்தனை மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம அப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர்ல வந்து 2000க்கு மேல வந்து சீட்ஸ் இருந்திருக்கு. இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நர்சிங் கோர்சஸ் நீங்க வந்து படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஃபாரின்ல ஒர்க் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் அதர்வைஸ் வந்து ஜிஎன்எம் அதாவது டிப்ளமோ கேட்டகரி படிச்சாலுமே நீங்க வந்து ஃபாரின் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதர்வைஸ் வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு ஹையர் கோர்சஸா போஸ்ட் பிஎஸ்சி வந்து 2 இயர் முடிப்பீங்க. ஸோ இது படிச்சீங்கன்னா ஈக்குவல் டு பிஎஸ்சி அளவுக்கு நீங்களும் வந்து ஸோ உங்களை சமமா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேலரி வந்து அதிகமாகும். பிகாஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஸோ டிப்ளமோ படிச்சிருந்தா நம்ம சேலரி வந்து கம்மியா கொடுப்பாங்கன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அது என்னமோ உண்மைதான். பட் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து இன்னும் சேலரி ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹையர் கோர்ஸா போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சீங்கன்னா உங்களை வந்து ஸோ ஈக்குவல் டு பிஎஸ்சி கேட்டகரியில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுடைய சேலரி வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து டிப்ளமோ ஒர்க் பண்ணுறதுனால உங்களுடைய சேலரி வந்து ஸோ பிஎஸ்சிக்கும் உங்களுக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து 2000 3000 வந்து டிஃபர் ஆகலாம். இதுவே நீங்கள் ஹையர் கோர்ஸாக வந்து போஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறதுனால உங்களுடைய சேலரி வந்து ஸோ அதிகமாகும். டிப்ளமோ இன் நர்சிங்கை பொறுத்தளவு 3 கேட்டகரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சயின்ஸ் குரூப்பில் டோட்டலில் வந்து 1339 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒகேஷனல் நர்சிங் பொறுத்தளவு 510 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதர் குரூப் பொறுத்தளவு 204 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் 2053. ஸோ உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் வந்து பிடிச்சிருக்குன்னா எல்லாருமே வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.